விடாமுயற்சி விடாமுயற்சி அப்படின்னும் போது படத்தை வந்து நம்ம யாருக்காக பார்ப்போம்? தலைக்காக. தலை யாரு? தலை வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர். விஜய் சார் யாரு? அவரு ஒரு கமர்ஷியல் ஆக்டர். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்டர்ஸை வந்து நம்ம கமர்ஷியல் அந்த ஒரு ஆஸ்பெக்டாக வந்து படம் பார்ப்போம். இங்கே அந்த கமர்ஷியல் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுதோ. மகேஷ் சார் படத்தோட டைரக்டர் அவரே வந்து நிறைய இடத்துல எங்க சொல்லியிருந்தாருன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, படத்துல நீங்க மாசான டைலாக்ஸ், மாசான அந்த எலிவேஷன் அதெல்லாம் வந்து படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது இந்த படத்துல நான் வைக்கல அப்படின்னு நம்ம சொன்னாரு. அது வைக்காம படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. படம் நல்லா இருக்கு பிரதர். அந்த வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்ல படம் நல்லா இருக்கு. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்கு. படத்துல ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, படம் பார்க்கறது முக்காவாசி 80 to 90% தமிழ் ஆடியன்ஸ். எல்லா விதமான ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, நான் அதுல எதுவும் சொல்ல. ஆனா 90% தலைக்காக பார்க்குற ஆடியன்ஸ் வந்து படத்தை வந்து தமிழ்ல தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது படத்துல தமிழை தாண்டி இங்கிலீஷ் வருது, இங்கிலீஷை தாண்டி வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டு வந்து சப்டைட்டில் போடுறாங்க. நான் தியேட்டர்ல வந்து சப்டைட்டிலுக்காக வந்து படத்தை வந்து எப்படி பார்க்க முடியும்? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மேபி அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று வருதா, ஒரு லாங்குவேஜ் வருதா, அந்த வாய்ஸுக்கு பின்னாடி தமிழ் டப் பண்ணியிருக்கலாம். வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த ஒரு டப் வந்து கொடுத்துருக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அது இந்த படத்துல வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதுதான் சொல்றேன். வேற லாங்குவேஜ் கொடுத்துருக்கும் போது தமிழ் ஆடியோ கொடுத்துருக்கணும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். படம் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் அப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அஜித் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் ஒரு படம் அப்படின்னும் போது அந்த படத்துல எலிவேஷன் அப்படின்ற தேவை, மாசான பிஜிஎம் அப்படின்ற தேவை. பிஜிஎம் நல்லா இருக்கு. பட் இன்னும் ஒரு 4-5 எலிவேஷனுக்கான பிஜிஎம் வச்சிருந்தா இன்னும் ஒரு சில சீன்ஸ் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அஜித் சார் படத்துல ரொம்பலாம் சண்டை போட மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இடத்துல தான், 3 இடத்துல தெரியல, ஆனா ஒரு 3 இடத்துல சண்டை போடுவாரு கன்ஃபார்ம். அந்த 3 இடத்துல 2 இடம் பாக்குறதுக்கு ஓகே, காருக்குள்ள சண்டை போறாரு, கிளைமேக்ஸ்க்காக சண்டை போறாரு, அவ்வளவுதான். பட் ஒரு கிளைமேக்ஸுமே இல்லை, சட்டிலாக முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் உங்களுக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தால் ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கிங் தலை பெர்ஃபார்மன்ஸ்க்காக படம் பிடிக்கும். ஸ்லோவா இருக்கு ப்ரோ. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து படத்தை வந்து செட் பண்ணுவாங்க. அது எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த செட் ஆகிற இது இருக்கும். ஆனா அதுக்கப்புறமும் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் படம் இருந்தது. ஏன்னா கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும்னா, இப்படி போகும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு அடித்தடி சண்டை வரும், அங்க ஹீரோ வந்து முறைப்பாரு, வெட்டுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அட்லீஸ்ட் மாசான ஒரு லுக் ஆச்சு இருக்கும். அது படத்துல அங்கங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அர்ஜுன் வந்து எனக்கு அவங்க பண்ணது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸ்ட் ஆகலை எனக்கு. ஏன்னா மங்காத்தாலோட இதில் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருந்தது. பட் அந்த கதையில் நம்ம வந்து உள்ளுக்கு போனால் அந்த கதையோட நம்ம கனெக்ட் ஆகிறப்போ வந்து அந்த லேகிங் கூட தெரியாது. செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்டர்வல் சீக்வன்ஸ் உண்மையிலே மாசாக இருந்தது. கிளைமேக்ஸ் ஓகே, பெட்டர், ஒர்த்து. படம் ரொம்ப ஒர்த்து. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் அவ்வளோவா இதுவாக இல்லை. தலை ஃபேன்ஸே வந்து சொல்கிறாங்க ரிவ்யூ வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, ஃபஸ்ட் டேன்றதுனால எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து அப்படிலாம் தெரில. நானே தலை ஃபேன் தான். தலைனா உசுறு தான். நானே எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்தது படம். ஓகே. எனக்கு என்ன குறைனா, அர்ஜுன் பண்ண விஷயம், அதாவது அவங்க ஒரு அந்த இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அர்ஜுன் கூட கேரக்டர் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆரவ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்தில். ஆரவ் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்லாம் செமையாக இருந்தது. அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸு எல்லாமே சூப்பர். மூவி வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த லெவலுக்குலாம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு மகிழ் திருமேனியோட படமாக இருந்தது. தலை படமாக இல்லை. தலை செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. வேற லெவலில் இருந்தது. பேரிங் நல்லா இருந்தது. அப்புறம் அனிருத் மியூசிக் அங்கங்கே மிரட்டி விட்டாரு. ஆரவ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் பார்க்கவே. லேக்லாம் எங்கேயுமே ரெஜினா வர சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக போரிங்காக இருந்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். மற்றபடி படம் வந்து வேற லெவல், எங்கேயுமே லேக்லாம் அடிக்கல ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கேள்வியா? தலை படம் என்னைக்குமே சூப்பர் தான். இந்த கேள்வி கேட்டதுக்காகவே நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எங்க தலை படத்தை எப்படி இருந்துச்சுன்னு யார் சொன்னா? யாராவது சொல்லுங்க பாப்போம். படத்தை அப்படிலாம் ரசிக்க தெரியலன்னு அர்த்தங்க. உண்மையிலே படத்தை ரசிக்கவே தெரியாதவங்க தான் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது. தலை அப்படின்னு சொன்னாலே இது வரைக்கும் மாஸ் டைலாக்கு, மாஸ் காமெடி, மாஸ் ஆக்ஷனு இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் தலை படம் ஹிட் ஆகும்னு சொன்னாங்களா. அவங்க எல்லாருக்கும் டோட்டலா அவுட் பண்ணி தலை சைலண்டா வந்து நின்னால படம் ஹிட் அப்படின்னால அது விடாமுயற்சியா மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளேக்காகவே நம்ம ஒரு 10 டைம் பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருந்தது. அந்த ஸ்க்ரீன், அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. அதை தாண்டி கார் சீனுக்காகவே அப்படியே அங்கேயே விழுந்து கிடக்கலாம். திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். காரோட ஃபைட் சீனுக்காகவே, அந்த சீனுக்காகவே நான் ஒரு 5 டைம் பார்ப்பேன்.
உண்மையிலே தலையோட அந்த ஃபைட்டு காருக்குள்ள நடக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்குலாம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஆனா கோவம் இருந்ததா எனக்கும் டேரக்டர் மேல. ஃபர்ஸ்ட் ஹாப்ல சும்மா எங்க தலையை அடிவாங்க விட்டுட்டே இருந்தாரு. அப்பெல்லாம் எனக்கு கோவம் கொலை ஏறியாச்சு. என்னடா இது கடைசி வரைக்கும் அடிவாங்க விட்டு செகண்ட் ஹீரோ எவனாவது ஒருத்தனை கூட்டு வந்து உட்கார வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டேன். கடைசி நிமிஷத்துல செகண்ட் ஹாப்ல அப்படியே டோட்டலா மாசா திருப்பி ஃபைட் சீன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுலலாம் மரண மாசு. தலை தரிசனம் கிடைக்காதான் தவம் இருந்ததுக்கு எங்களுக்கு சூப்பரா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாங்க பயங்கரமாக இருக்குது படம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான அஜித் படம். ஸோ வந்து அஜித்தை இந்த மாதிரி நம்ம திருப்பி பார்ப்போமா தெரியல, பட் இது ஒரு புது இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி படம் நிறையா பண்ணணும். ஸோ எப்பவும் போல் அந்த மாஸ் டைலாக்ஸ் போயிட்டு ஒரு அடி கூட வாங்காமல் வில்லனை போட்டு அடிக்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தலை தான் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்டான வேலை தலையை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃபிலிம் தான், பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக கிடையாது, இது ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு படம். கதை எல்லாமே ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து ரீமேக் பண்ண மாதிரி 100% ரீமேக் பண்ணல. அந்த கதையை வச்சு ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மூவ் பண்ணணும்னு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து லேக்காக தான் போச்சு. லேக் மீன்ஸ் அது கதைக்கு தேவையான ஒரு லேக்காக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த கார் சீன், கார் ஓட்டுற சீன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கரெக்டாக பார்க்கும்போது எப்படி இருக்கு, நம்ம ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இல்லை அதான் 100% அப்படியே ரீமேக் பண்ணல. அந்த கதையை எடுத்துகிட்டு கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. சண்டை சீன் இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கோவப்படுற சில தலையை வந்து பொறுமையாக பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக தலை பண்ணியிருக்காங்க.